இங்கு கூடி வந்திருக்கிற யாவருக்கும் நம்ம ஐபிஎஸ் சபையின் பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாகவும் நம்ம இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் வந்தனம். வந்தனம் சொல்லுங்கப்பா. நம்ம பாஸ்டர்யாவுக்கு, நம்ம பெரிய பாஸ்டர் அம்மாவுக்கு, நம்ம சின்ன பாஸ்டர் அம்மாவுக்கு, நம்ம பெரியோருக்கு சிறியோருக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். சரிங்கக்கா, எல்லாருக்கும் வந்தனம் சொல்லிட்டோம். எல்லார்த்தையும் கலர் கலராக புடவை கட்டிட்டு வர சொல்லிட்டீங்க. நாங்களும் வந்துட்டோம். அப்படி என்னக்கா சொல்ல போறீங்க? சீக்கிரமா சட்டு புட்டுன்னு சொல்லுங்கக்கா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கறி சோறு ஆக்கணும். அப்படி கேளுங்க. நம்ம இயேசுசாமி பிறப்பை பற்றி பாடத்தான் இங்கு நம்ம வந்திருக்கிறோம். அப்படியாக்கா? அப்ப பாடலாமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்று துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்று துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்டா சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்டா சர்வ வல்லவர். இங்கு தாய்மையுள்ள தாய்மொழியில் தலை சாய்க்கலானா, இங்கு தாய்மையுள்ள தாய்மொழியில் தலை சாய்க்கலானா. சரிங்கக்கா, பெத்தலையுள்ள பிறந்தாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அவங்க அம்மா அப்பா யாரு? அவங்க அப்பா பேரு யோசேப்பு, அவங்க அம்மா பேரு மரியாள். ஆனா அவர் ஒரு கன்னியின் மரியாள் வயிற்றில் பிறந்தார். ஆமா சாந்தி, புரியுற மாதிரி சொல்லு. யோசேப்புங்கிற, கன்னிகிங்கிற, மரியாளுங்கிற, ஒண்ணுமே புரியல. ஆமாக்கா, இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். சரி, ஒரு பாட்டா பாடுவோமா? ஓ, பாடலாமே. படி விழும் திராவின் கடுங்குளிர் வேலை கன்னி மரி மடியில் விண்ணவர் வாழ்த்திடு ஆயர்கள் போற்றிட இயேசு பிறந்தாரே. அக்கா, யாரப்பா அது? நான் தான்க்கா, சோபனா. சொல்லுப்பா. லைட்டா புரியுது, ஆனா இன்னும் கொஞ்சம் புரியலையேக்கா. அட ஏப்பா, நீ இன்னுமா உனக்கு புரியல? சரி, அதையும் சொல்லிடுறேன், கேட்டுக்கங்க. நம்ம தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல, ஆதாமியாவல் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாம பாவம் செஞ்சுட்டாங்க. அந்த பாவத்தை போக்கத்தான் நம்ம இயேசுசாமி இந்த பூமியில பிறந்தாரு. அந்த பாவத்தை ஜெயிக்கணும்னா பாவமில்லாத ஒருவரால் தானே முடியும். அதனால இயேசு ஒரு கன்னியின் வயிற்றில் பரிசுத்த ஆவியினால பிறந்தார். இப்ப புரிஞ்சதா உங்களுக்கு? சரி, இத பாட்டா பாடுவோமா? ஓ, பாடலாமே. சாந்திக்கா, நம்மள நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்களே. சரி, உங்கள் போக்கவே சாவங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவே சாவங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. யாரப்பா இது?
உங்களுக்கு என்னம்மா தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்கம்மா. நம்ம ஏசப்பா சிலுவையை சுமந்தாரு பரலோகம் திறந்தாருன்னு சொல்லி பாடினோமே, பாடுனதெல்லாம் சரிதான், அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. சரியா கேட்டீங்கம்மா. ஆமாக்கா, நம்ம ஏசப்பா பிறந்ததை பத்தி சொல்லித்தானே இங்க பாட வந்தோம். ஆனா இப்ப சிலுவை பாவ மன்னிப்புல நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் அந்த இடத்துல தாக்கா புரியல. என்னங்கப்பா? இதுவா தானே, நான் என்னமோ நினச்சிட்டேன், தப்பாதான் பாடிட்டோன்னு நினச்சிட்டேன். சரி, வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? நம்ம வசனத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24:7 என்ன சொல்லுதுன்னா, மனுஷகுமாரன் பாவியான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கவும், சிலுவையை சுமக்கவும், அவர் 3ஆம் நாள் எழுந்திருக்கவும் என்று சொல்லியிருக்கிறது. அப்புறம் இயேசு குழந்தையாய் பிறந்து வளர்ந்த பிறகு அவர் முன்னோர் செய்த பாவத்தையும் நாம் செய்த பாவத்தையும் மன்னிக்க அவர் சிலுவையில் அறைஞ்சார். அவர் மூலமா தான் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்படிதான். ஒரு பாட்டு பாடுவோமா? பாடலாமே. உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன், உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன். என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா, என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. இப்ப புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஆனா என்னப்பா யோசிச்சிருக்கீங்க? இல்லைங்கக்கா, இந்த பாட்டுக்குள்ளேயே மெய் மறந்து போயிட்டோம். நமக்காக அவர் சிலுவையில் மரித்தாருன்னு சொன்னதும் எங்களுக்கெல்லாம் ஷாக் ஆயிடுச்சு. ஆமாங்கா. பாவம் செய்தா பரலோகமே போக முடியாது. ஆமா, பாவம் இல்லாம வாழ்ந்தாதான் நம்ம எல்லாரும் பரலோகம் போக முடியும். அப்படிதான். சாந்தியக்கா, என்னக்கா சிலுவன்றீங்க, பிறப்புன்றீங்க, பாவ மன்னிப்புன்றீங்க, திடீர்னு ரகசிய வரையை பற்றி சொல்லிட்டீங்களே? ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் ஒரு நிமிஷத்துல எக்காலம் துணிக்கும் பொழுது நாம் எல்லோரும் மறுரூபமாவோம். ஆமா, அப்படியேதான். நீங்க சொல்றது பார்த்தா ஒரே த்ரில்லிங்கா இருக்குதுக்கா. நித்திரை அடைவதில்லைன்னு இப்பதான் சொன்னீங்க. கொஞ்சம் பின்னாடி பாருங்க, ஜெயக்கா பாட்டு பாடிட்டே தூங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆனந்தி அக்கா கையை தட்டிக்கிட்டே தூங்கிட்டு இருக்கிறாங்க. என் பக்கத்தால கொண்டிருக்கிற ஜோதியம்மா தலையை ஆட்டிக்கிட்டே தூங்குறாங்க. நீங்க வேற நித்திரை அடைவதில்லைன்னு சொல்லிட்டீங்களே. நித்திரை அடைவதில்லைனா தூக்கம் கிடையாதுப்பா, மரணம் அடைவதில்லை. ஆமா, கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோ, சொல்ற விளக்கமா சொல்ற, கேட்டுக்கோ. ஒரு நிமிஷத்துல எக்காலம் சத்தம் கேட்கும் பொழுது மத்திய வானத்துல நம்ம இயேசுவோடும் அவர் தூதர்களோடும் நாம பறந்து பரலோகம் செல்வோம். அவர் வரும் நாளிலே என்னை கரமாய் சேர்த்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமாய் சேர்த்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமாதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம்
சாந்தியக்கா, நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது அப்படியே மெய் சிலுக்குதுங்கக்கா. எங்களுக்கும் அந்த எக்கால சத்தை கேட்கணுன்னு, வானத்தில் பறக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆமாக்கா, பிறப்பில் ஆரம்பித்து வருகையில் முடிச்சிட்டாங்க இந்த அக்கா. சுற்றி வளைச்சி பேசினாலும் கரெக்டாக சொல்லிட்டாங்க. அதனால் பிறப்பும் முக்கியம், வருகையும் முக்கியம். எல்லாரும் வருகைக்கு ஆயத்தமாயிடுங்க. சீக்கிரமாக மனம் திரும்பிடுங்க. மனம் திரும்பிடுங்க, வருகைக்கு ஆயத்தமாயிடுங்க. இருக்கு. ஆமா, இதோ சீக்கிரத்தில் வருகிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். மணவாளன் வரும்போது மணவாட்டியாக நாம் ஆயத்தமாகணும்னா நம்ம ஐபிஏ லைஃப் சிட்டி சர்ச்சுக்கு எல்லாரும் வாங்கப்பா. ஆமேன்.